இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இன்றைய நாளிலே நம் அனைவருடைய இறை சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 17 முதல் 24 முடிய கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் அனைவருக்கும் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி என்னவென்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்த 72 சீடர்களும் திரும்பவும் அவர்கள் வந்து இயேசுவிடம் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயமாக இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் அனுபவத்தை சொல்லுவதும், இயேசு அவர்கள் அனுபவத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு ஒரு தெளிவான அறிவுரையும் கூறுகிறார். அந்த அறிவுரை கூறிய பிறகு அவர்கள் எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக தெளிவாக முடிவடைகிறது. இயேசு தன் சீடர்களை இறையாட்சி பணிக்காக அனுப்புகின்ற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் அவர்கள் சென்றிருப்பார்கள் என்பது நம் அனைவருடைய அனுபவமாக இருக்கும். அது துறவற வாழ்வாக இருக்கட்டும், இல்லற வாழ்வாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட வேலை நிமித்தமாக ஒரு ஆணோ பெண்ணோ அனுப்பப்படுகின்ற பொழுது ஒரு சில நிபந்தனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அந்த வரிசையில் இந்த 72 நபர்களையும் அனுப்புகின்ற பொழுது உங்கள் பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் யாரிடம் நான் உங்களை அனுப்புகிறேன் என்பதையும் இயேசு தெளிவாக சொல்லியிருந்தார். ஆக இந்த 72 நபர்களில் எல்லோரும் தெளிவான மனநிலையோடு சென்றார்களா அல்லது குழம்பிய மனநிலையை சென்றார்களா என்பது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் அவர்கள் சென்று பணியாற்றி திரும்பவும் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வருகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை தான் இன்று நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, உமது பெயரை சொன்னாலே பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று அவர்கள் மகிழ்ச்சியில் சொல்லுகிறார்கள். இது மட்டும்தான் சீடர்கள் இயேசுவிடம் சொன்ன ஒரு செய்தி. அவர்கள் எந்த மட்டற்ற மகிழ்ச்சியோடு இயேசுவின் திருமுன்னிலையில் வந்து அவர்கள் அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் விட இயேசுவின் பெயரை சொன்ன உடனே பேய்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்து விட்டன என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். ஆனால் இயேசு இரண்டாவது அழகாக அவர்களுக்கு சொல்லுகிறார், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன் என்றும், பாம்புகளை தேள்களை மிதிக்கவும் பகைவரின் வெள்ளச்ச அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்பதை விட உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றனவா என்பதை பற்றி மகிழுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீடர்கள் இயேசுவிடம் வந்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்த உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, பாம்புகளையும் தேள்களை மிதிக்கவும் சாத்தானை விரட்ட உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஆனால் வானத்திலிருந்து சாத்தான் விழ கண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு சாத்தான் அடிபடுகின்றன என்பதை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம், மாறாக விண்ணகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கின்றனவா என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லுகிறார். சாத்தான் யார்? சாத்தான்கள் எப்படி உருவாக்கப்பட்டன? காரணம் அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது அன்னையாம் திரு அவையிலே. மனிதர்களை உருவாக்குவதற்கு முன்னதாக, உலகில் உள்ள உயிரற்ற உயிருள்ள பொருட்களை உருவாக்குவதற்கு முன்னதாக இறைவன் முதலாக வானத்தூதர்களை படைத்தார்.
இந்த வானதூதர்களை படைத்த பிறகு அதில் ஒரு சில வானதூதர்கள் தான் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இறைவனுக்கு எதிராக அவர்கள் நின்றதினால் அவர்கள் விண்ணகத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள், அவர்கள் நரகத்திலே வந்து விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக வானத்திலிருந்து சாத்தான் கீழே விழ கண்டேன் என்று இயேசு சொல்லுவதன் காரணமும் விண்ணகத்தில் உங்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற என்பதை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, உங்கள் வாழ்விலே ஒரு சில நேரங்களிலே நன்மைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது, நற்காரியங்கள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை பற்றி நீங்கள் பெருமை அடைய வேண்டாம், மாறாக அது இறைவனுடைய செயல்பாடுகள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். விண்ணகத்திலிருந்தே தள்ளப்பட்ட சாத்தான்கள் யாரை ஆட்கொண்டு படைத்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறது? மனிதர்களாகிய நம் அனைவரையும் தான். நாம் சாத்தானின் பிள்ளைகளாக ஆதி பெற்றோர்களுடைய பாவத்தினால் மாற்றப்பட்டதினால் இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்தின் வழியாக நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து விடாமல், ஆக இப்படிப்பட்ட பணி வாழ்விலே ஒரு சில காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது, சாத்தான் கீழ்ப்படுகின்ற என்பதை நீங்கள் மகிழ்ச்சி அடையாமல், மாறாக உங்கள் பணி வாழ்வில் எப்படிப்பட்ட துன்ப துயரங்களை நீங்கள் சந்தித்து வருகின்ற பொழுது அனைத்திலும் நீங்கள் வெற்றி கொள்ளுகின்ற பொழுதுதான் விண்ணக வாழ்விலே உங்கள் பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்று சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயமாக இயேசு சொல்லுவது, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் அவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று சொல்லுகிறார். அதோடு நிறுத்திவிடவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன் சீடர் பக்கம் திரும்பி சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றையும் கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, தன் சீடர்களை அனுப்பி வைத்தவர் தன் சீடர்கள் வந்து இயேசுவிடம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற யதார்த்தமான குணநலன்களை இறைவனோடு ஒப்பிட்டு நாம் யாருக்கு உரியவர்கள் என்பதையும் நாம் எப்படி பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதையும் இயேசு அழகாக சொல்லுகிறார். ஞானிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த குழந்தைகள் யார்? எத்தனையோ இறைவாக்கினர்கள், எத்தனையோ அரசர்கள் காண விரும்பினார்கள், அவர்களால் காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் காண்கிறீர்கள், நீங்கள் பெறு பெற்றீர்கள். எனவே உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டு விட்டன என்பதை சூசகமாக இயேசு சொல்லி முடிக்கிறார். அன்று அனுப்பப்பட்ட அந்த 72 நபர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பு ஏற்றவர்களாக இந்த நாளிலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அதோடு இன்று அன்னையாம் திரு அவை புனித மரிய பௌஸ்தினாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இந்த அற்புதமான புனிதை போலந்து நாட்டிலே ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 1905ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். தன்னுடைய பெற்றோர்களின் 10 குழந்தைகளில் 3வது குழந்தையாக பிறந்த இவர் துறவற சபையில் தன்னுடைய 20 வயதில் இணைந்தார். இணைந்த பொழுது அருட்பணி மிக்கேல் என்கின்ற அருட்தந்தையை அவர் தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தார். இவருடைய பயணத்தில் இந்த அருட்தந்தையினுடைய ஆலோசனையின் பெயரில் தன்னுடைய துறவற வாழ்வை தொடருகின்ற பொழுது இறை இரக்கத்தின் ஆண்டவரோடு அவர் உரையாடிய நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த அருட்சகோதரி இந்த அருட்தந்தையிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனையின் பெயரில்தான் இந்த இறையிறக்கத்தினுடைய படமானது வரையப்பட்டது. அற்புதமாக வரையப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வரையப்பட்ட படம் ஆலயத்தில் வைத்து திருப்பலி கொண்டாடப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் மறைந்த முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இதே நாளில், அதாவது உயிர்ப்பு நாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தினுடைய விழாவாக கொண்டாட நமக்கு திருச்சபை ஒரு கட்டளை பிறப்பித்து கொடுத்தது. இவருடைய மரணம் முடித்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை குறிப்பேட்டில் அவர் எழுதி வைத்த ஒரு நிகழ்வு அன்னையாம் திரு அவையிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. அது என்னவென்றால்,
அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார் இவ்வாறு: என்னுடைய இந்த வாழ்க்கை சரித்திரம், கோட்பாடுகள், ஒரு சில என்னுடைய அனுபவங்கள் திருச்சபையால் ஒரு சில காலங்களில் தடை செய்யப்படும், அதன் பிறகு மீண்டும் அது புதுப்பிக்கப்படும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே அடிப்படையில் 2ஆம் உலகப் போரின் தருணத்தில் போலந்து நாட்டிற்கும் ரோமை நகருக்கும் இடையே இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாம். இப்படிப்பட்ட தருணத்தில் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது ஒரு சில தவற்றுகளினால் அது நிராகரிக்கப்பட்டு நிறுத்திவிட்டவன என்று சொன்னார்கள். அதன் பிறகு 1978ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் மீண்டுமாய் இந்த அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை புதுப்பித்து இன்று வரை அதை நம்முடைய அன்னையாம் திரு அவையிலே கொண்டாட பணிந்திருக்கிறார். 2000 ஆண்டு அந்த ஆண்டிலே திருத்தந்தை அவர்கள் இந்த மரிய பௌஸ்தினாவை புனிதராக உயர்த்தினார். இதில் இன்னும் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டின் முதல் புனிதராக உயர்த்தப்பட்டவள்தான் இந்த மரிய பௌஸ்தினா. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி எந்த அளவிற்கு இறைவனுடைய வார்த்தையை ஏற்று வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஞானிகளுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரை என்று இயேசு பெருமையாக தன் சீடர்களை மட்டுமல்ல, இதோ இந்த மரிய பௌஸ்தினாவை மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்களாக, இறைவனுக்குரியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். இறையாசிர் என்றும் உங்களோடு.